Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல string functionல strcmpi அதாவது string compare I அப்படிங்கற ஃபங்க்ஷனை நம்ம இது பார்க்க போறோம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டு ஸ்ட்ரிங் ஈக்குவலா இருக்கா அல்லது பாத்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரிங் கிரேட்டஸ்டா இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் நேம் www.tutorjobs.com. உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல அட்வான்ஸ் ப்ரோகிராம்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோகிராமோட அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ enter the to string கேக்குது என்ன பண்றேன் tutor tutorன்னு கொடுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கேப்ஸ்ல அதாவது அப்பர் கேஸ்ல tutor ன்னு சொல்லி கொடுக்கிறேன். அத பாத்தீங்கன்னா இதனோட ரிசல்ட் நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங் சேம்னு சொல்லி தான் வரும். அத பாத்தீங்கன்னா கேரக்டர் நமக்கு ஈக்குவலா இருந்தா போதும். அப்பர் கேஸும் லோவர் கேஸும் நமக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம என்டர் பிரஸ் பண்ணா போதும் string 1 string 2 ஆர் ஈக்குவல்னு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இதல எந்த ஸ்ட்ரிங் வந்து கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ நான் வேணா ஃபர்ஸ்ட் ரன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா tutor tutorன்னு கொடுக்கிறேன். அடுத்த ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா jos josன்னு கொடுக்கிறேன். நம்ம பாத்தீங்கன்னா string 1 is greatest ன்னு வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்கு string 1ல தான் கேரக்டர்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப என்ன வரும் string 1 is greatest நமக்கு ரிசல்ட் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோகிராம் எப்படி போடுறதுன்னு பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அத string cmpi அப்படினு என்ன பண்றேன் சேவ் பண்ணிக்கிறேன். அதாவது C ஃபைலை நான் என்ன சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஹெடர் ஃபைல் ஆட் பண்ண போறேன். include stdio.h அப்படினு சொல்லி ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். conio.h அப்படினு ஆட் பண்றேன். அடுத்து இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம string function யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம string ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணோம். அதுக்காக என்ன பண்றேன் include string.h ன்னு சொல்லி ஹெடர் string ஓட ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் void main நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். அதாவது நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணனும். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் கொடுக்க போற ஸ்ட்ரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஸ்டோர் பண்றதுக்காக கேரக்டர் டேட்டா டைப்ல பாயிண்டர் a அடுத்து பாத்தீங்கன்னா பாயிண்டர் b ன்னு சொல்லி வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேரியபிளோட அதாவது இந்த ஸ்ட்ரிங்கோட கம்பேரிசனை நம்ம n அப்படிங்கற ஒரு இன்டிஜர் வேரியபிளை ஸ்டோர் பண்ண போறோம். அதனால என்ன பண்றேன் இன்டிஜர் n ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா clear screen clr scr clear screen ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். அதாவது ஸ்லாஷ் பாத்தீங்கன்னா நமக்கு நியூ லைனுக்காக ஸ்லாஷ் கொடுக்கிறேன். enter the string ன்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். அதாவது string 1 நம்ம கொடுக்க போறது ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுக்கிறோம். அதனால string 1 ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா இன்புட் வாங்கி a அப்படிங்கற வேரியபிளை ஸ்டோர் பண்ணனும். அதுக்காக என்ன பண்றேன் get s அதாவது get string of a ன்னு கொடுத்துக்கறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா enter the string 2 அதாவது இரண்டாவது ஸ்ட்ரிங்கை என்டர் பண்றதுக்காக enter the string 2 ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பாத்தீங்கன்னா get s அதாவது get string ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி b அப்படிங்கற வேரியபிள் என்ன பண்ணா நான் இரண்டாவதா கொடுக்க போற ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண போறேன். இப்போதான் என்ன பண்றோம் அந்த ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றேன் strcmpi அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்தெந்த ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ண போறோமோ அந்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணனும். அதுக்கு என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் aங்கற வேரியபிள் கொடுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா b அப்படிங்கற வேரியபிள் கொடுக்கிறேன். இந்த கம்பேரிசன் பாத்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் பண்ணி n அப்படிங்கற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போறேன். அதுக்காக என்ன பண்றேன் n ஈக்குவல் டு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா if கண்டிஷன் வச்சு நம்ம இத ஃபைண்ட் பண்ண போறோம். if n அப்படிங்கற வேரியபிளை நமக்கு வேல்யூ பாத்தீங்கன்னா 0 விட அதிகமா அதாவது பாசிட்டிவ்ல இருந்தா நமக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா string 1 தான் வந்து நமக்கு கிரேட்டஸ்டா இருக்கும். அதனால என்ன பண்றேன் நான் printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி string 1 is greatest ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் நான் இந்த இடத்துல கொடுக்கிறேன். string 1 is greatest ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு n அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ்ல இருந்தா அதாவது else if n less than 0 அப்படினு இருந்தா நம்ம பாத்தீங்கன்னா கண்டிப்பா string 2 தான் நமக்கு கிரேட்டஸ்டா இருக்கும். அதனால என்ன பண்றேன் printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி string 2 is greatest ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துக்கறேன். /n string 2 is greatest ன்னு சொல்லி மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த
n அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோவாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், எல்ஸ் இஃப் n ஈக்குவல் ஜீரோவாக இருந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். /n st1 அண்டு st2, அதாவது string1 string2 string1 அண்டு string2 ஆர் ஈக்குவல்னு சொல்லி மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டை வியூ பண்ணி பார்க்குறதுக்காக, அதாவது ரிசல்ட் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், getch அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கால் பண்ணுறேன். getch get character அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் கம்பைல் பண்ணுறேன். Alt F9 எரர்ஸ் இது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், tutorன்னு கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அப்பர் கேஸில் TUTORன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்கு ஈக்குவல்னு வரும். அதாவது string1 string2 ஆர் ஈக்குவல்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸாகவும் இருக்கலாம், லோவர் கேஸாகவும் இருக்கலாம். கேரக்டர் மட்டும் நமக்கு ஈக்குவலாக இருந்த போதும் நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசனில் ஈக்குவல்னு வரும். உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ்னால் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா www.tutorjaws.com. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.